Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிஃப்டியோடைய நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இப்போ ரொம்ப பெரிய மூவ் ஆக போகுது, பிக் மூவ், அப்புறம் மார்க்கெட் வந்து டர்ன் திரும்பிடுச்சு, அது மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து ஒரு சில நெகட்டிவ் நியூஸ் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இங்கே என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு நம்மளோட வியூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே என்னென்ன இருக்குது, எந்த இடத்துல சப்போர்ட்டிங் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே வந்து லெவல் இருக்குது, அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி வியூ பார்க்கலாம் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து ரொம்ப கேப் அப் ஆனாலும் சரி, ரொம்ப கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி கேப் அப் கேப் டவுன்லாம் வந்து நம்மளால் தவிர்க்க முடியாதது. ஸோ இப்போ சண்டே இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஎஸ்டி 100 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ மார்னிங் அப்டேட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஜாயின் பண்ணிங்க. மார்னிங் அப்டேட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நாளைக்கு காலையோட நிலவரம் என்ன இருக்குது, இப்போத்தையோட நிலவரம் என்ன இருக்குதுன்றது ரெண்டுத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போத்தி நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,400. ஓகேங்களா? அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே கண்ணு முன்னாடி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 16,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இமீடியட். சரி, இப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து மைனஸில் காமிக்குது, 100 பாயிண்ட்ஸ் மைனஸில் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ 16,278 178, அப்போ 100 பாயிண்ட் கம்மியாச்சும் கூட உங்களுக்கு நியர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஆனால் சப்போஸ் அப்படியே நெகட்டிவில் ஓப்பன் நம்ம சேலும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து 16,000 வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதில் வந்து டவுட் இல்லை ஃப்ரெண்ட், நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுங்க. ஸோ இந்த லெவல் 16,000 லெவலில் பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு பார்க்கணுமே தவிர, அதுக்குள்ளே நான் சேலிங் பண்ணிடலாம், மார்க்கெட் வந்து நெகட்டிவ் போகுது, நான் நெகட்டிவில் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சேல் பண்ணாதீங்க. அதாவது நான் உங்களுக்கு 2 லெவல் கொடுத்துட்றேன், எந்த லெவலில் என்னென்ன மாதிரி வியூ பார்க்கலாம் அப்படின்னு. 16,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், 16,400 ரெசிஸ்டன்ஸ், 16,000 சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் எங்கே வந்தால் என்ன பண்ணலாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போது 16,000 வந்துச்சுங்களா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கட்டும். ஒரு ஹையர் ஒரு லோ ஃபார்மேஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல. அதுக்கப்புறமா டிசிஷன் எடுங்க. இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து சேலிங் போங்க, அப்படியே இதுக்கு மேலே போனால் பையிங் போங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? லெவல் இது 16,400க்கு அபவ் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே சஸ்டைனபிள் பாடி க்ளோஸ் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பை மூமெண்ட்டம் பாருங்கள். 16,700 வரை நான் ஸ்டாப்பாக போகும். 16,700 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரை நீங்கள் ஈஸியாக போகலாம். இதுக்கப்புறம் இந்த ஜோனில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா 16,400க்கு மேலே, ஏன்னா இந்த கேப் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் இந்த லெவல் தாண்டிச்சுன்னா இந்த லெவல் ஈஸியாக ரீச் ஆகும். அது ஒன்றும் டவுட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக மட்டும் சேல் அண்ட் பை பண்ணாதீங்க. ஏன்னா 16,000க்கு வந்து சப்போர்ட் இருக்குது. 16,000 பிரேக் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்தா மட்டும் சேல் அண்ட் பை பண்ணுங்கள். 15,800 ஆஸ் யூஷுவல் சப்போர்ட் உங்களுக்கு. 15,800, ஏன்னா நீங்களா ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ புல் பண்ணி மார்க்கெட் திரும்ப வந்து இந்த ஜோனில் க்ரியேட் பண்ணுவாங்க. 15,800க்கும் 16,400க்கும் இந்த ரேஞ்சில் திரும்ப மார்க்கெட் எடுத்து வந்து விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 16,000 வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 16,000. ஓகே, இது வந்து நிஃப்டியோட லெவல். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி சென்ட் பண்ணியிருந்தேன். ரேஷன்ஸ் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருந்தேன். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து ஸ்ட்ராங் ரேஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த கேப் ரீஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு. இந்த ஸ்ட்ராங் ரேஷன்ஸ் இந்த லெவல் மேலே க்ளோசிங் கொடுக்குதே, இன்னும் கொஞ்சம் தூரம்னா 34,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 34,800 இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ½ hour ட்ராவல் ஆகிடுச்சுன்னா அகைன் உங்களுக்கு அப் மூவ் பார்க்கலாங்க. இந்த 34,800க்கு அப்புறம் சின்னதாக ஒரு அப் மூவ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் திரும்ப நெகட்டிவ் ஓப்பன் ஆகுது, என்ன சார் பண்ணலாம்? இப்போ ஆல்ரெடி நிஃப்டி 100 பாயிண்ட் நெகட்டிவ் சொல்கிறீங்க, என்ன பண்ணலாம்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 33,600 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 34,400 அந்த பக்கம் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கன்சல்டேஷன் ஆகிட்டு ரொம்ப நேரம் ப்ரைஸ் அதுவும் லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சேலிங்கான வாய்ப்பாங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சு சேலிங் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, ஏன்னா சப்போர்ட் எடுக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த லெவல் கன்சாலிடேஷன் ஒரு 1 hour இங்கே ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து 33,200 வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்போர்ட் லெவல். இது இந்த லெவல் ஒர்க் ஆகும். ப்ரைஸு கண்டிஷனோடைய இந்த லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி பேங்க்குடைய சார்ட்டு. சரி சார், ஸ்டாக்ஸ் என்ன இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஆஸ் யூஷுவலாக வந்து சார் பேடிஎம் வந்து என்னோடய வியூவில் சேல் சைடு இருக்குது. ஸோ நீங்கள்
எவ்ரி நீங்கள் ஹையை பிரேக் டவுனில் நீங்கள் செல் அண்ட் பைக்காக யூஸ் 1 hour சார்ட் இது. நீங்கள் எவ்ரி நீங்கள் ஹையை நீங்கள் செல் அண்ட் பைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டாப்பில் வந்து இதில் இந்த ஜோன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஜோன் வந்து 580 ரேஞ்சில் ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா நீங்கள் அந்த இடத்துல செல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேடிஎம். அகைன் இன்னொரு சேலிங் ஸ்டாக்ஸ் எது அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் கூட உங்களுக்கு செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தான் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ட்ரெண்டு டவுனு இந்த ஷார்ட் டைம் ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா திரும்ப சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரேஷன்ஸ் இது. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் ப்ரைஸ் வீக்னஸ் காமிக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரெண்டு டவுன் ஆன உடனே நீங்கள் செல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். இல்லை இதுக்கு மேலேயே போயிட்டு இருக்குதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏரியாலாம் செல் அண்ட் பை பண்ணாதீங்க. இந்த ஏரியாவுக்கு தான் செல் அண்ட் பை பண்ணணும், இங்கே செல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரேஷன்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகணும். இந்த இடத்துல வந்து செல் அண்ட் பைக்கான சிக்னல் வந்தால் மட்டும் செல் பண்ணணும். இல்லைனா செல் அண்ட் பைக்கான அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ கிட்டத்தட்ட 4000க்கு மேலே போயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல. அதில் போய் நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு செல் பண்ணாதீங்க. ட்ரெண்ட் வீக் ப்ரீவியஸ் ஹை கட் ஆகிற வரல நீங்கள் செல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் செல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பெர்சிஸ்டன்ட். சார் பையிங்கான ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா எஸ், அதானி என்டர்பிரைசஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதானி என்டர்பிரைஸில் பையிங்கான சினாரியோ ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இதில் இமீடியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இங்கேருந்து 2260 வந்து ஃபஸ்ட் லெவல் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 2260 ஃபஸ்ட் லெவல் ஈஸியாக டச் ஆகும். இந்த லெவல் பிரேக் ஆகிட்டுனா உங்களுக்கு 2260. ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸ்-ஆக்ஷன் மூவ் ஆகிட்டு பாருங்கள். ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இதில் ஒரு நியூ ஹை நியூ லோ கிரியேட் ஆகிட்டு ஒரு அப் மூவ்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்குது. ஸோ 2260 வரலாம் அதானே என்டர்பிரைஸில் மூமெண்டம் பார்க்கலாம். சின்னதாக லோ கிரியேட் ஆச்சுன்னா லக்கு, இல்லை அப்படியே பிரேக் அவுட் மூமெண்டம் கொடுக்க தாராளமாக திரும்ப அங்கேருந்து பை பண்ணலாம். ப்ரீவியஸ் ஹை நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு அப் மூவ் பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் என்னோட அப்டேட்டை உங்களுக்கு பண்ணிகிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.